ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத் வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால இதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத்கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. தனுர் மாசத்துல திருப்பாவையை சேவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கான பொருள் விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். லௌகீக ரீதியாகவும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபுல்லுமே லௌகீக ரீதியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த திருப்பாவையோட பெருமையும் ஏற்றத்தையும் சொல்லணுன்ற ஒரு நோக்கம். எல்லாரும் இந்த மாதிரி பாவை நோன்பு இருந்து எதை கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படின்னு அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்துவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் ஏற்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல லௌகிக ரீதியா எளிய பொருள் விளக்கத்தை தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த 27வது பாசுரத்துல நோன்பு செய்ய அருளிய பொருட்களை பெற்றவுடன் உன்னிடமிருந்து பெற வேண்டியது என்ன அப்படின்றத ரொம்ப அழகா நமக்கு காட்டி கொடுக்கறா. அதாவது 25 வரைக்கும் கண்ணனை எழுப்பினா 26 கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதாவது சங்கல்பத்துல எதை நோக்கி நம்ம சந்தர்ப்பம் பண்ணும் நாராயணனே பறை தருவான் அப்படின்ற அந்த உயர்ந்த நிலையை நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோம். சங்கல்பம் பண்ணிண்டா மட்டும் போருமா? வசந்த நிலை என்னன்னு நமக்கு தெரியணும், எப்படி கேட்கணும்னு தெரியணும், அதை எப்படி பெறணும்னு தெரியணும். அந்த என்லைட்மெண்ட்ன்ற பாத்துக்கு அந்த வைகுந்தத்துக்கு போறதுக்கான வழிகள், அதற்கான பைலா என்ன, அதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த கடைசி 5 பாசுரத்துல நமக்கு கேட்கணும் அப்படின்றத சொல்லி காட்டி கொடுத்திருக்கா. போன பாசுரத்துல நோன்புக்காக என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டா. இந்த பாசுரத்துல என்ன கேட்கிறான்னு பார்க்கலாம். கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யான் பெரும் சம்மானம் நாடும் புகழமும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா
முன்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடும் புகழமும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கடமும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்ற. கூடார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம். யாரோட சேரக்கூடாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூடாரே வெள்ளம் சிற, பகைவர்களோட சேரக்கூடாது. இந்த பகைவர்களே எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும். சீர் அப்படின்னா சிறப்பு, சூடகம் அப்படின்னா வளையல் அப்படின்னு அர்த்தம். உன்னோடு கூடாதவர்களை வித்தாக வெற்றி கொள்ளும் கோவிந்தா. பகைவர்களிடத்துல சேராதை, பகைவர்களை கூட வச்சுக்காத, துரோகிய கூட வச்சுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை அவ எடுத்த உடனே சொல்லிட்டா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு. கூடுபவர்களிடம் எளியவனாக தோற்கும் கோவிந்தா. அதாவது தன்னோடு இருக்கிற நல்லவாளுக்காக ரொம்ப எளிமையா இருந்து நல்லவா கிட்ட தோத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ்வளோ அழகா பெருந்தன்மையா இருப்பவனே கோவிந்தனே. உன்னை வாயார புகழ்ந்து பயனடைந்து நாங்கள் அடையும் பரிசு யாதெனில், உன்னை புகழ்ந்து உன்னுக்காக நோன்பிருந்து நாங்க பயனடக்கூடிய பரிசு என்னவெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஊரெல்லாம் புகழ்ந்து கொண்டாடும் படியான கைகள் வளையல்கள், தோள்களை அலங்காரமான கற்பூரமான வெள்ளையான காலுக்கு கழுத்துக்கு கைகளுக்கு இப்படியான ஆடைகள் அணிகலன்கள் என பல ஆபரணங்களை நீ அணிவிக்க நாங்கள் நன்றாக அணிந்து கொள்வோம். நீ உடுத்து களைந்த ஆடைகளை உடுத்திய பின் பால் சோறு மறையும்படி நெய் விட்டு முழங்கையில் வழியும்படி உன்னோடு நாங்கள் கூடியிருந்து இன்புற்று மகிழ்வோம். அந்த நீ உடுத்தி கொடுத்த உன்னுடைய ஆபரணங்கள், உன்னுடைய ஆடைகள், உன்னுடைய பிரசாதங்கள், இதையெல்லாம் நாங்கள் அனுபவிப்போம் அப்படின்ற. இப்ப நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா, நம்ம எதோ வாங்கினாலும் எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோவில்ல கொண்டு போய் அந்த மூலவருக்கு சார்த்தி கொடுங்க, உற்சவருக்கு சார்த்தி கொடுங்கன்னு அந்த புடவை வேஷ்டியை கொண்டு போய் சார்த்தி வாங்கிப்பா. நகைகள் வாங்கினாலும் கொண்டு போய் அந்த பெருமாள் கிட்ட வச்சு நகைகளை வாங்கிப்பா. ஆத்துல டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினா கூட பெருமாள் சன்னதி கிட்ட வச்சு அதுக்கு ஒரு ஆரத்தியை காட்டிட்டு அதுக்கப்புறமா அது கனெக்ட் பண்ணுவா. ஏன் இதெல்லாம் பண்றான்னா, இது எல்லாம் பகவானுடைய பிரசாதம், அந்த பகவான் அருளி செய்து நமக்கு கொடுத்தது அப்படின்ற அந்த அடியவர்க்கு அடியவர்க்கு அடியர் பாகவதா கைங்கரியம். அகம் பிரம்மா அஸ்மின், நமக்குள்ளதான் பெருமாள் இருக்கான, மனிதனை மனிதன் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். சோ இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகா காட்டி கொடுத்திருக்கா. அந்த மனிதநேயம் அப்படின்றத பெருமாள், அந்த பகவான் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம சரணாகதி பண்ணிட்டுட்டோம்னா எல்லாருமே பகவானா தான் பார்ப்போம். அதனாலதான் அகம் பிரம்மா அஸ்மின் அப்படின்னு சொல்றோம். உனக்குள்ளேயே நீ கடவுள், நான் கடவுள், நமக்குள்ளே கடவுள் இருக்கின்றான். எதுக்காக சொல்றேன்னா, மனிதநேயம் பாராட்டுவதற்காக, அரவணைத்து செல்வதற்காக, அனுசரித்து செல்வதற்காக, ஆதரித்து செல்வதற்காக, அன்பு பாராட்டுவதற்கான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அதனாலதான் இங்க சொல்றா, கூடுபவர்களிடம் எளியவனாக தோற்கும் கோவிந்தான்ற. நல்லவர்கள்கிட்ட ரொம்ப எளிமையா இருந்து தோற்று போவனே, உன்னை நாங்க வாயார புகழ்ந்து பயனடைந்து பாடி பாடி பயனடைகின்றோம். எப்படி பயனடைகின்றோம்னா, எங்க கிட்ட இருக்கிற அனைத்துமே உனது பிரசாதம் தான். உனக்கு கொடுத்து நீ சூடி கொடுத்த சொல்லக்கூடியார். தன்னை மகாலட்சுமியாக பாவித்து தன் மீது அந்த ஸ்பரிசத்தை, அந்த மாலையை அணிவித்து பெருமானிடத்தில் அணிவித்தாள். அங்க அவளுடைய பக்தியும் அவளுடைய அந்த நம்பிக்கையும் ரொம்ப அழகா அவ காட்டி கொடுக்கிறார். சோ அந்த மாதிரி பெருமாளிடத்தில் கொடுத்து அதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும், பெரியவர்களிடத்தில் கொடுத்து அதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும், ஆச்சாரியர்களிடத்தில் கொடுத்து அதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக நமது வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே பகவானிடத்தில் கொடுத்து வாங்கிக் கொள்கின்ற பிரசாதமாக நம்ம அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப அழகா நமக்கு எடுத்து காட்டியிருக்கா இந்த 27வது பாசுரத்தின் மூலமாக. எப்பவும் நம்ம ஒரு விஷயத்த பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை நம்ம அறிந்து கொள்வோம். நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் திருமாலிரம் சோழை அழகுக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் செய்வதாய் பிரார்த்திக்கின்றாள்.
பிற்காலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் ஆண்டாளின் விருப்பத்தை நிறைவேற்ற அழகருக்கு 100 தடா அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை அடிபணிந்து நின்றார். தங்கையின் விருப்பத்தை நிறைவேற்றிய அன்பு அண்ணனாக கருதி வாரும் என் அண்ணலே என்று ஆண்டாள் கூப்பிட பல நூற்றாண்டுகள் கோதைக்கு இளையவரான ராமானுஜர் ஆண்டாளுக்கு அண்ணனானார். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று ஆண்டாள் போற்றப்படுகின்றாள். இன்றும் கூடாரவள்ளி பாசுரத்தன்று அக்கார அடிசல் செய்வது வழக்கமாக உள்ளது. இங்க ராமானுஜர் ஆண்டாளுக்கு அண்ணனாக தன்னை பாவித்துக் கொண்டு அவள் நோன்பு நூற்றும் போது பிரார்த்தனை செய்ததை அவர் நிறைவேற்றி வைத்ததாக ஒரு சம்பிரதாயம். அதனாலதான் கூடார வெள்ளி அன்னைக்கு சக்கரை பொங்கலை நம்ம பண்ணி சுவீகரிக்கிறோம். இன்னைக்கும் கூடார வெள்ளி அன்னைக்கு தடா 100 தடா 1000 தடா அப்படின்னு கோவில்களில் பிரசாதமாக கொடுத்துட்டு இருக்கா. தொடர்ந்து எங்களோட பயணித்து கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கேட்டுட்டே வாங்கோ. உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லிண்டே வாங்கோ, ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. ஆழ்வாரின் பெருமானார் ஆஜீவன் வேதாந்த திருவடிகளே சரணம்.